அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 22/12/2024 ஞாயிற்றுக்கிழமை, உத்திரம் நட்சத்திரம். ஒருவரின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள். இது நெடுங்காலமாக சொல்லப்படுகின்ற ஒரு உண்மை மொழி. அந்த பெண் தாரமாக இருக்கலாம், அல்லது ஆசிரியையாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு உறவாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட பெண் தாயாக இருப்பாள். நாம் படித்திருக்கின்றோம், தாமஸ் ஆல்வா எடிசன் லாயக்கே இல்லை என்று எழுதி கொடுத்து டீச்சர் அனுப்பிவிட்டார் ஒரு பேப்பரிலே. அந்த பேப்பரை படித்த தாய் மகன் கேட்க, என்ன எழுதியிருக்குது என்று கேட்க, இவன் நன்றாக படிப்பான், இதைவிட நல்ல ஸ்கூலில் சேருங்கள் என்றெல்லாம் புகழ்ந்து பேசி வைத்து விட்டார்கள். அவன் நன்றாக முன்னுக்கு வந்து பெரிய விஞ்ஞானியாகி ஒரு நாள் எதேச்சையாக அவனுடைய தாய் மறைவுக்கு பிறகு அந்த கடிதத்தை பார்க்க நேர்ந்து அதில் உள்ள வாசகத்தை பார்த்து அதிர்ந்தே போனான். இது நடந்த ஒரு உண்மை வரலாறு. அதுபோல் ஒரு நம்பிக்கையை ஊட்டி அவனை வளர்த்தவள் ஒரு தாய். அதற்கு ஒரு ஸ்லோகம், இதற்கும் ஒரு ஸ்லோகம். தாமஸ் ஆல்வா எடிசன் பிறப்பதற்கு முன்பே தோன்றிய ஒரு ஸ்லோகம். அது என்ன? 4ஆம் வீடு சுவர் வீடாக இருக்க, அதில் சந்திரன் இருக்க, நல்லோர் நட்சத்திரம் சந்திரன் பெற்று இருக்க, இந்த 4ஆம் இடத்திற்கு இருபுறத்திலும் முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் இருக்க, இந்த 4ஆம் வீட்டில் உள்ள சந்திரனை குரு பார்க்க, அவனது தாயால் அவன் உச்சக்கட்ட பெருமையை அடைவான். சூத்திரம் சொல்லுகிறது. இப்போது அதன் விளக்கத்தை பார்ப்போம். 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம். 4ஆம் இடம் மாத்ருவை மட்டுமல்ல, உறவை சொல்லும், வித்தையை சொல்லும், நட்பை சொல்லும், வியாபாரத்தை சொல்லும். மாத்ருஸ்தானம் என்று பொதுவாக ஜாதகத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அம்மாவை சொல்லக்கூடிய இடம். அது சுபர் வீடாக இருக்க, அந்த அம்மா பிறப்பிலேயே நல்லவளாக இருப்பாள் என்று அர்த்தம். சந்திரன் இருக்க, சந்திரன் தான் தாய். அந்த வீட்டுக்கு இருபுறமும் 3ஆம் வீடு 5ஆம் வீடு, இந்த இருபுறமும் சுப கிரகங்கள் இருக்க, இப்படி இருந்தால் அந்த தாய் தனது லட்சியத்தை விட்டு ஒரு இம்மி கூட நகல மாட்டாள். தான் எடுத்த கொள்கையில் உறுதியாக நிற்பாள். நல்லவள். இதற்கு உத்தரவாதம். குரு பார்க்க, அவளது எண்ணம் ஈடேறும். இப்படிப்பட்ட ஒரு தாய் ஒருவனுக்கு கிடைத்தான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் உயர்வான், இவள் உயர்த்தி விடுவாள். இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு உண்மை. அன்பர்களே, நமக்கு ஏற்படுகின்ற பல சந்தேகங்களுக்கு இது போன்ற விளக்கங்களை ஜோதிட சூத்திரங்கள் சொல்லுகின்றன. லட்சக்கணக்கான சூத்திரங்கள் இருப்பதாக அறிகிறோம். அத்தனையும் படிக்க யாராலும் முடியாது. அறிந்தவற்றுள் சிறப்பானவைகளை நாம் இன்று பார்க்கிறோம். அந்த வரிசையில் இந்த சூத்திரமும் ஒன்று. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல புகழ் உண்டு. இந்த புகழினை சாதாரணமாக நீங்கள் பெறவில்லை, கடும் கஷ்டத்திற்கு பின் பெறுவீர்கள்.
ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் திறமையை காட்டி ஒரு நற்புகழை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, ஒப்பற்ற திறமை இருந்தும் காட்டுவதற்கு உங்களுக்கு மனம் இருந்தும் காட்ட முடியாமல் போகும் பல தடைகளால் அது இன்று உங்களுக்கு நடக்கும். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் சொன்ன பேச்சை, கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றும் நாள் என்று காட்டுகிறது. ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை நான் முடித்து தருகிறேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்தீர்கள். கொடுத்த வாக்கை இன்று நிறைவேற்றுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ஆடி கறக்கு மாட்டை ஆடியும் பாடி கறக்கு மாட்டை பாடியும் கறந்து உங்கள் எண்ணத்தை நல்லபடியாக நடத்தி கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு செலவீனம் அதிகம். அது வீண் செலவு என்று சிலர் சொல்லலாம். உங்களை பொறுத்தமட்டில் அது கடமையாகவும் இருக்கலாம். எப்படியோ செலவீனம் இன்று உங்களுக்கு அதிகம். துலாம் ராசி அன்பர்களே, நாளைய தினம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைய தினம் சிறப்பான ஒரு செயலை செய்து இன்றே அதிக நன்மையை நீங்கள் பெறும் நாள். இன்றே பெற்றால் நாளை இதைவிட அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ஓரளவு கிடைக்கும் என்று எண்ணி ஒரு செயலை செய்தீர்கள். செய்வது மட்டும் சிரத்தையோடு செய்தீர்கள். செயல் முடிந்தது. நீங்கள் பெற்றது அதிகமான ஒரு லாபத்தை பெற்றீர்கள். சிரத்தையோடு செய்ததற்கு உண்டான பலன் இதுதான். தனுசு ராசி அன்பர்களே, யாரும் குறை சொல்ல முடியாத, எல்லோரும் பாராட்டுகின்ற ஒரு நற்செயலை இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது பயணத்தில் திடீரென்று சில தடைகள் வரும். இன்று தடைகளை தாண்டுவது சற்று சிரமம் என்றாலும் தாண்டித்தான் தீர வேண்டும். அப்படி தாண்டியதால் சேரும் இடத்துக்கு கால தாமதமாக போய் சேருவீர்கள். பயணத்தில் மட்டுமல்ல, வேறு எல்லா செயல்களிலும் இதுதான் இன்று நடக்கும். கும்பராசி அன்பர்களே, ஒரு பட்டம், புகழ், பதவி இன்று கிடைக்கலாம். எளிதில் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை இன்று நீங்கள் நல்லபடியாக முடித்து காட்டியமையால் இது உங்களுக்கு இன்று நடக்கும். மீனராசி அன்பர்களே, இன்று கொஞ்சம் மன கஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு நேர்ந்த ஒன்றால் அல்ல, உங்களாலே அல்ல,
உங்களுக்கு வேண்டிய ஒருவர் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து இந்த மன கஷ்டம் ஏற்படும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.